ஹலோ யுவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம லிவிங் லெஜெண்டாக வாழ்ந்துட்டு இருக்க ஜாக்கி சானோட கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாக்கி சான் சைனாவில் இருக்கிற ஹாங்காங்கில் பிறந்தார். இவரோட அப்பா சார்லஸ் ஹாங்காங்கில் இருக்கிற ஃப்ரான்ஸ் தூதரகத்தில் வேலை பார்த்தாரு. இருந்தாலும் அவங்க ஃபேமிலி ஏழையாக தான் இருந்தாங்க. அப்புறம் 1954 ஏப்ரல் 7 ஜாக்கி சான் பிறந்தார். இவரோட அப்பா அம்மா வச்ச பேர் சான் காங் சன். இவர் அப்பா தான் இவருக்கு குங்ஃபு கொஞ்சம் சொல்லி தந்தார். அவரும் நல்லாவே கற்றுக்கிட்டாரு. ஆனால் ஜாக்கி சான் ஸ்கூலில் சரியாகவே படிப்பு வரலன்னு அவரோட அப்பா ஜாக்கி சானை ஒரு நாடக பள்ளியில் சேர்த்து விட்டார். அப்புறம் ஜாக்கி சானோட அப்பா அம்மாவுக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை கிடச்சிருச்சு. அவங்களும் ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. அவரோட அப்பா அம்மாவுக்கு அவர் சைனா கலாச்சாரப்படி வளரணும்னு நினச்சி தான் அவரை ஒரு ஸ்ட்ரிக்டான நாடக பள்ளியில் அவருக்கு 7 வயசுலேயே சேர்த்து விட்டாங்க. அவரை சின்ன வயசுலேயே சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த நாடக பள்ளியில் தற்காப்பு கலைகள், டான்ஸு, நடிப்பு, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நல்லா கற்றுக்கிட்டாரு. அங்கே சின்ன தப்பு செஞ்சாலும் பெரிய தண்டனை கிடைக்கும். இவர் எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதால் இவருக்கு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இவர் ஃபஸ்ட்டு நடித்த படம் 7 லிட்டில் வாலியன்ட் ஃபைட்டர்ஸ் படத்தில் தான் ஜாக்கி சான் அறிமுகமானார். அப்புறம் இவருக்கு படத்தில் சின்ன கேரக்டர் கிடைச்சிச்சு. அப்புறம் ஜாக்கி சானுக்கு ஸ்டண்ட் மாஸ்டராக கூட வேலை செஞ்சார். ஜாக்கி சான் ரோல் மாடலாக நினைக்கிற ப்ரூஸ்லி கூட 1972 ஸ்டண்ட் மாஸ்டராக ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி படத்தில் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்புறம் என்டர் த டிராகன் படத்தில் ப்ரூஸ்லி கிட்ட ஜாக்கி சான் அடி வாங்குற மாதிரி கேரக்டர் கிடச்சிச்சு. அப்போ ப்ரூஸ்லி தெரியாமல் ஜாக்கியை அடிச்சிட்டாரு. அப்புறம் ப்ரூஸ்லி ஜாக்கி சான் கிட்ட அடி பட்டுது வலிக்குதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஜாக்கி சான் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னார். அதுக்கு ப்ரூஸ்லி ஒரு நாள் ஃபுல்லாக அவர் கூட இருந்து பார்த்துக்கிட்டாரு. அதுக்கு ஜாக்கி சான் ஒரு பேட்டியில் இந்த நாள் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளுன்னு சொன்னார். ஜாக்கிக்கு ஸ்டண்ட்மேனாக வேலை பார்க்குறதுல சரியான வருமானம் கிடைக்கல. அதனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவரோட அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டார். அவர் அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்துட்டு இருந்தனால ஜாக்கியை அங்கே வர சொன்னார். ஜாக்கியும் 1976 ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கேன்பராக்கு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்தாரு. ஜாக்கி சான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவர் நினச்ச மாதிரி நல்லா காசு கிடைக்கல. அப்போ தான் அவருக்கு ஹாங்காங்லேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரில் ஒரு டைரக்டர் ஜாக்கியை படத்தில் நடிக்க கூப்பிட்டாரு. அப்புறம் ஜாக்கி சான் நடித்த படம்லாம் அவ்வளோவா சரியாகவே ஓடலை. அதனால் ஜாக்கி சான் யோசித்தார், சண்டை மட்டும் படத்தில் காட்டுறதுனால எல்லாருக்கும் பிடிக்க போகிறதில்ல, அதனால் சண்டையில் காமெடி கலந்து காட்டணும்னு நினச்சாரு. அந்த மாதிரி வெளியான படம் தான் ஸ்னேக் இன் த ஈகிள் ஷேடோ. இந்த படம் வெளியானப்போ ஹாங்காங்கில் இருக்கிற எல்லா டைரக்டரையும் வித்தியாசமாக யோசிக்க வச்சுச்சு. இந்த மாதிரி காமெடி கலந்த ஆக்ஷன் சீன் எடுக்கிற படம் எல்லாம் அவங்களும் ஆரம்பித்தாங்க. அந்த படத்துலலாம் ஜாக்கியை மட்டும்தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் ஃபியர்லெஸ் ஹைனான்ற படம் தான் ஜாக்கி சான் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம். அப்புறம் இவர் நடித்த எந்த படத்துலையுமே இவர் டூப் போட்டதே இல்லையாம். ஜாக்கி சான் இதனால் எலும்பு உடஞ்சி நிறையா நாள் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்திருக்காரு. ஜாக்கி சான் டைரக்ட் பண்ணி எடுத்த படம் எல்லாமே நிறைய மொழியில் டப்பாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஹாலிவுட்டில் இருக்கிறவங்க கூட ஜாக்கி சானை வச்சு படம் எடுக்கலாம்னு நினச்சாங்க. ஜாக்கியும் ப்ரூஸ்லி மாதிரி ஆகணும்னு நினச்சி ஹாலிவுட்டில் நடிக்க நினச்சாரு. ஆனால் ஹாலிவுட்டில் இவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. அதனால் இவர் ஹாங்காங்க்கு இவரோட நல்லா ஓடின படத்தோட செகண்ட் பார்ட்லாம் எடுக்க ஆரம்பித்தார். அந்த படம்லாம் செம்மையாக வசூலாச்சு. 1982 ஜாக்கி சானுக்கும் ஜோன் லின்றவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. இவருக்கு பிறந்த பையனுக்கு ஜெஸ்ஸின்னு பேர் வச்சாங்க. 1995 இவர் நடித்த த ரம்பிள்ட் இன் த ப்ரான்ஸ் படம் ஹாலிவுட்டில் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஜாக்கி சான் நடித்த படம்லாம் உலகம் ஃபுல்லாக டப் ஆகி வெளியாச்சு.
இதனால் இவர் புகழ் உலகம் ஃபுல்லாக போச்சு. இந்த நேரத்தில் தான் இந்த ரஷ்யோர் படம் கதை வந்து இவர்கிட்ட வந்துச்சு. 1998 இந்த படம் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. ப்ரூஸ்லி மாதிரி ஆனோன்ற இவரோட கனவும் பளிச்சிருச்சு. அப்புறம் ஹாலிவுட்டில் த ரஷ்யா டூர், த டெக்ஸடோ, த பெனாலியன்ற படம்லாம் இவருக்கு பெரிய புகழை தந்துச்சு. ஜாக்கிக்கு இந்தியா படத்தில் நடிக்கணும்னு நிறைய ஆசை இருந்துச்சுன்னு நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதனால் இவர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஹீரோயின் கூடலாம் கூட நடிச்சிருக்காரு. இவர் இந்தியாவை மையமாக வச்சு ஹாலிவுட்டில் படம்லாம் கூட எடுத்திருக்காரு. அப்புறம் கமல்ஹாசன் நடித்த தசாவதாரம் படம் ஆடியோ ரிலீஸ்க்கு ஜாக்கி சானை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஜாக்கி சானும் போனார். அப்போ வந்து ஜாக்கி சானை வந்து அங்கே இருந்தவங்க எல்லாருமே புகழ்ந்து பேசினாங்க. ஜாக்கி சான் கிட்டத்தட்ட 55 வருஷமாக படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இன்னுமே அவர் வந்து சூப்பராகவே நடிச்சிட்ருக்காரு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஜாக்கி சான் பிடிக்கணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா HD சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.